ஹாய்டா. மாஃபியா. ஓகே, நம்ம பொண்ணு பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது ஜிகே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். செம்ம வேகமாக ட்ரைவ் பண்ணுறான். அவன் ஃபோனில், அதாவது அவன் ஃபோன் இல்லை, அவன் ஃபோனில் தான் அந்த லொக்கேஷன் காட்ட மாட்டேங்குது இல்லையா? ஸோ அவனுடைய காட்ஸோட ஒரு ஃபோனை வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த ஃபோனில் லொக்கேஷன் ஆனில் இருக்கு. அவன் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். எங்கெங்கே மூவ் ஆகுறனோ அந்த இடத்துல லொக்கேஷன் காட்டிகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப நேரமாக அப்படி நிற்கிது. என்னாச்சு என்னாச்சு? தயவு செஞ்சு ஒரு இடத்துல இருக்காத, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. மூவ் ஆகிட்டே இரு அப்படி அவன் கத்திக்கிட்டே அந்த மேப்பை பார்த்துட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கான். பிகாஸ் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுது. அது அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. அவன் வளைச்சி வண்டி ஓட்ட பின்னாடி உட்காந்துட்டு இருக்க நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வளைச்சா லெஃப்டில் போயிட்டு டோர் கண்ணாடியில் முட்டி உங்கள் தலையெல்லாம் வீங்குது. இப்படி வளைச்சா இப்படி போய் முட்டிக்கிறீங்க. இதில் உங்கள் விக்கு வேற 2-3 வாட்டி கலண்டுருச்சு. அதை எடுத்து தலையில் ஒட்ட வச்சுட்டு எப்படா இவங்கிட்ட வெள்ளம் வருது, கீழே இறக்கி எங்கேயாவது ஓடிடலாமா அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் முட்டி உங்கள் தலையே வீங்கி போயிடும் போல. அந்த மாதிரி இருக்கு. தலையில ஒரு கையில விக்கு பிடிச்சிட்டு ஒரு கையில சீட்டை பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துட்டு வரீங்க. சீட் பெல்ட் கூட உங்களால போட முடியல. ஜேகே அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கான். அதுலேயும் ஒரு கையில அவன் மொபைல் இருக்கா, பார்த்துட்டே ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கான். ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி அப்படி காட்டுது. அது அவனுக்கு பயமாவே இருக்கு. ப்ளீஸ் மூவ் ஆகு, கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு மூவ் ஆகு, எனக்கு மூவ் ஆகிற மாதிரி ஏதாவது தெரியும். அப்படியே நிற்காத கொஞ்சம் மூவ் ஆகு. இது மாதிரி இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் கொஞ்சம் மூவ் ஆகு. அப்படி அவன் கத்திட்டு இருக்க ஒரே இடத்துல அவனை கட்டி போட்டிருக்காங்க. சாரி, த்ரெட்டன் பண்ண மாதிரி, அப்படி ஹைட் பண்ண மாதிரி அப்படி நிற்க வச்சிருக்காங்க. அவனை சுற்றி ஃபுல்லாக கன்ஸை அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அசைஞ்சாலும் ஷூட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வீக்கும் பின்னாடி அவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு பயமா இருக்கு. எதுக்கு? யார் இவங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு, ஒன்றும் கிடையாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது அப்படி அவன் உங்களை காம் பண்ணிட்டு இருக்கான். டேய், லைட்டாக அசைஞ்சேன்னு வையன், அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவேன். எனக்கு தெரியுது நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்கன்னு. இங்கே பாருங்க, யாரும் இவகிட்ட போகவே கூடாது, புரியுதா? போகக்கூடாதா? ஆமாம், நாங்கள் அப்போதுலேருந்து இவளை பார்த்துட்டு தான் இருக்கோம். யார் அவ? அவங்க கூட ஓட்டிகிட்டு இருக்கா. தெரியும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதுவும் நைட் டைமில் தானடா. என்னடா பகல்லே தூக்கிட்டு சுற்றுறீங்க, அதுவும் கையிலேயே? என்ன கார்லேவா? அவங்க பேசுகிற மீனிங் உங்களுக்கு புரியுது, வீக்குமே புரியுது. செம்ம காண்டில் பாருங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதா? த கிரேட் மாஃபியா ஜங்குக் அண்ட் கிம் டயாங் சொல்ல வரான். மாஃபியான்னு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பதறி அவன் ட்ரெஸ்ஸு இறுக்கமாக பிடிச்சது அவனுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போதான் நீங்கள் அவன்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ அவன் மாஃபியா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேச மாட்டீங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு ஜங்குக் அப்படி பேர் சொல்லும் போது சைலண்டாக இருந்திருப்பான். கிம் டயாங் அப்படி சொல்ல வரும்போது, டேய் போதும் மூடுங்கடா, எல்லாம் தெரிஞ்சுமா இந்த மாதிரி பண்ணுறீங்க? தெரிஞ்சதுனால தான் இதெல்லாம் பண்ணுறோம். நீ முன்னாடி போ. அவன் யாரும் உன் பிரதரா? ஜோங்கோ உன் பின்னாடியே வருவான். அப்படி சொல்லும் போது, என்னாச்சு? யார் இவங்கலாம்? என்ன பேசிட்டு இருக்காங்க? எனக்கு சத்தியமா புரியல. ப்ளீஸ் இங்கிருந்து வாங்க, போயிடலாம். சரி, ஒரு நிமிஷம் சைலண்டா இரு. உனக்கு என்னடா? நான் தானே வேணும். ஓகே பாரு, எதுவும் பண்ணாம நான் உங்க கூட வந்துடுறேன், இவ்வளோ விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீ கிளம்பி. நீங்க நான் பார்த்து 1/2 hourல இங்கே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நான் பின்னாடியே வருவேன். முன்னாடி போ. நீங்க இல்லாம நான் எங்க போக மாட்டேன். ஓ காண்டேத்துறாளே, நான் கிட்ட வரும்போதெல்லாம் தள்ளி விட்டுட்டேன். போ சொல்லாம போ. எதுக்கு இப்போ கத்துறீங்க?
இங்க பாரு. வான், வாங்க கத்து போல, எனக்கு பயமா இருக்கு. அவன் ஷர்ட்டு பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. டே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். புரியல எனக்கு புரியல, சத்தியமா புரியல. ஆமா, இங்க என்ன நடக்குது? அது உனக்கு தேவையில்லாததோ. உனக்கு என்ன, நான் வேணும் அவ்வளோதானே, உங்க கூடவே வருவேன் அப்படி சொல்லிட்டே திரும்பி உங்களை பார்த்த போ, பின்னாடியே வரேன். ப்ளீஸ், அரைஞ்சிருவண்டி அப்படி கத்திக்கிட்டே அவன் கை எடுக்கும் போது அவன் ஆம்ஸை பிடிச்சிட்டு ப்ளீஸ் இங்கிருந்து வாங்க போயிடலாம். ஹே, ஒரு நிமிஷம், நீங்கள் லவர்ஸா? டே இங்க பாரு, உனக்கு தேவையில்லாததோ கும்மா கிளம்பிடிங்கிறத காண்டேத்துறாளே. அவனை விட்டு நீங்கள் போவே மாட்டேன்றீங்க. அவன் அவங்க கிட்ட வரும்போதெல்லாம் அவனை பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்டு அவன் இப்போ சொல்கிறான். போகாமல் அவன் கிட்டேயே இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க கண்ணோட. வே ஜெயிக்க கப்பானி சொல்கிறத கேளு. போ, கண்டிப்பாக உன்னை தேடி நான் வருவேன். கிளம்பு. உங்க பேர் என்ன? என்ன டைம்லடி கேட்குற? ஏ எவ்வளோ நாள் கேட்கணும்னு தோணலையா? உங்க பேர் என்ன? கிம் டேயாங். டேயாங், வாய்ஸ்லேருந்து கேட்கும் போது கொள்றாளே. நான் இங்கிறது போக மாட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறியா நீ? இப்படி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த கில்லர்ஸ்லாம் உங்கள் 2 பேர்கிட்டையும் வர மாதிரி நடந்து வராங்க இல்லையா? ஸோ சவுண்டு கேட்குதோ. ஓகே, இவ போசனா போக மாட்டா, நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆக்கணும். வீக்கு ஃபீல் ஆயிடுச்சா? ஸோ வி உங்ககிட்ட கன்று கொடுத்தல எங்க? அதுவா? அது கீழே நான் பேக் போட்டிருக்கேன்ல, அந்த பேக்கில் இருக்கு. நீங்கள் தான் வீக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக்கை கழட்டி கீழே வச்சேன். உங்கள் எக்யூப்மெண்ட்லாம் எடுக்கும் போது அந்த கன்னியும் சேர்த்து நீங்கள் கீழே தான் வச்சுருப்பீங்க. வீ பார்க்குறான், கீழே தான் இருக்கு. எங்கே பாரு, இந்த மரத்துக்கிட்டே என்ன இல்லை, எங்கே போயிடக்கூடாதோ. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் முடிச்சுட்டு வந்துடுவான். அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. வீ தான் வரேன்னு சொல்லிட்டான் இல்லையா? அதாவது அந்த கில்லர்ஸ் கிட்ட காட்ஸில் சம்திங் எவனோ கொலை பண்ண வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவனுங்க கிட்ட சொல்லியாச்சா? அதனால வீயை டிஸ்டர்ப் பண்ணாம அவனுங்க நீங்க பேசுறத பார்த்துட்டே இருக்கானுங்க. பட் இப்போ வீ எதுவும் பண்ணிட்டு இருக்கான். உங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட நிக்க வச்சுட்டு எங்கேன்னு இல்லை, வீ எங்கெங்க போறானோ பின்னாடியே அந்த காட்ஸ்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டே எங்கடா சுத்தி சுத்தி வர, இங்க இல்ல காரு இந்த பக்கம் இருக்கு அப்படி அவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. பட் எங்க வீ எங்கேயோ கண்ணை பார்த்தோமே, எங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். அங்க இருக்கு பேக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் கிட்ட நடந்து வரான். வி நம்ம ஆப்போசிட் போகணும். வி காதுலே வாங்காம நடந்து போறான். வி உன் காதுல கேக்குதா? ஆப்போசிட் போகணும். ஒரு ரியாக்ஷனே இல்லை. வி பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். வி எதுவும் பண்ணாத, இத்தனை பேர் இருக்கும், உன்னால எதுவும் பண்ண முடியாதோ, ஒழுங்கா சொல்றத கேளு அப்படி அவங்க பேசிட்டே இருக்கும்போது வி காதலே வாங்காம போறான். அதனால லோட் பண்ற அந்த சவுண்டு விக்கு கேட்டுருச்ச. ஷூட் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. வி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நீங்க பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு மரத்து கீழே உங்களை சேஃபா அங்க உட்கார வச்சிருக்கான். அவங்க லோட் பண்ணி ஷூட் பண்ணும்போது உங்க காதுல கை வச்சுக்கிட்டீங்க. பட் வி ஜம்ப் ஆகி மிஸ் ஆயிட்டான். தெரியும் இந்த மாதிரி கோல்மால் ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். உன்னை லேசா விட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டே கண்டினியூஸா ஷூட் பண்ணும் போது ஒரு ஜம்ப் எடுத்த கீழே இருக்க அவ கன் எடுத்து ஒரு பர்சனை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க வியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ மாசம் ஷூட் பண்றான். அவன் கிட்ட கூட யாரால நிக்க முடியல. அத்தனை பேர் இருக்கானுங்க. அவங்க ஷூட் பண்றது எதுவுமே அவன் மேல பட்டவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஜம்ப் ஆகுறான், மிஸ் ஆகுறான். நீங்க ஜேகே டிரைவ் பண்ணிட்டே வந்திருப்பான் இல்லையா? வி மூவ் ஆகுறான். இப்போதான் அவன் ஃபேஸ்ல ஸ்மைலே வருது. மச்சான், சத்தியமா நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். என்ன ஆச்சு? மூவ் ஆக மாட்டேன்ற, உயிரோட இருக்க, செத்து தொலையாத வரேன்
போன் கூடயே பேசிட்டு போனை பார்த்துட்டே ஒரு கையில டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். இங்க யான் வந்திருப்பான் இல்லையா, சோ அவ வந்துட்டான். காரு பாக்குறான், காரு கண்ணாடியில உடைஞ்சிருக்கு. லொகேஷன் எடுத்து ஆன் பண்ணி பாக்குறான். அப்போ சார் இதுக்குள்ளதான் எங்க போயிருக்காரு அப்படிங்கிற திங்க் பண்ணிட்டு உள்ள வரான். வி எல்லாரையும் மாஷா ஷூட் பண்ணிட்டே ஃபைனலா ஒருத்தன் இருக்கான். அவனையும் ஷூட் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்த்தா அந்த டீமுக்கு லீடர் எட்ல கன்னு வச்சுட்டு பா 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 சொன்னானுங்க. உன்னையும் யாரவன் ஜாங்கோ அவங்க 2 பேரையும் லேசா நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டே கண்ணை லோட் பண்ணுறான். அள்ளு கிளம்புது, கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் உக்காந்துட்டு இருந்திருப்பீங்க, மெதுவாக எழுத்து நிற்க ரொம்ப அழகாக இருக்க. அதான் அவன் பின்னாடி சுற்றுறான்னா என்ன? ஆமாம், எந்த கிளப்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தான். கண்ணை மூடிக்கிறீங்க. டேய் இவ்வளோதான் உனக்கு என் பொண்டாட்டி. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கெல்லாம் எப்படிடா கல்யாணம்? அதுவும் இந்த மாதிரி ஒரு மாஃபியான்னு ஆரம்பிக்க வரான். வாயை மூடிடு, கண்டிப்பா உன்னை நான் கொன்னுடுவேன். இல்லைனா கொன்னுடுவியா? உன் லவர் இல்ல ஒய்ஃப்னு சொன்னல, அவளோட உயிரே என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஹெட்ல அழுத்தும் போது டி அவ்வளோ எதுவும் பண்ணாத, என்னால் பார்க்க முடியல, அதெல்லாம் பண்ணாத. நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க, தேம்பி அழுறீங்க. என்னடா உன் பொண்டாட்டியா இருந்துட்டு இப்படி பயப்படுறா? இதெல்லாம் இவ டெய்லி ஃபேஸ் பண்ணும்ல. என்ன இப்படி பயப்படுறா? உன் பொண்டாட்டியா இருக்கா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கை வச்சுங்க ஃப்ரண்ட்ல மறைச்சிக்கிறீங்க. செம்ம கொள்ள வரியில ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். டேய் வாண்ணா, என்ன இவ்வளோ காண்டேத்திட்டு இருக்க நீ? இது கூட நல்லா தான் இருக்கு. அவ்வளோ பிடிக்குமா இவளை? இங்க பாரு, உனக்கு நான் தானே வேணும், போகலாம். டேய் இதை தான் ஃபர்ஸ்ட்டும் சொன்னேன், இந்த வாட்டி உன்னை நான் நம்பவே மாட்டான். சரி பாரு, அவளை விட்டுரு. அவ ரொம்ப இன்னசென்ட், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. அவ பயப்படுவாடா, அவளை விட்டுரு, நான் வரேன் இப்படி சொல்லும் போது உங்களை பார்க்குறான். அழுதுட்டு இருக்கீங்க. பார்த்தாலே தெரியுதா? டேய் எதுவும் பார்க்கல. வீக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வக்கையை நீங்கள் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. சரி ஓகே, அவன் கூப்பிட்டா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவன் இருக்கும்போது எனக்கு நீயும் வேணும், இவ்வளோ வேணும். என்ன வளர்றா? இல்லைடா, ஒன்றை பிடிச்சிட்டு போய் கொடுத்தா எனக்கு மணி ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் கிடைக்கும். இவள டீ வேணாம் சத்தியமா சாவிச்சான் கையில. எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை போயிடலாம். ஒன்றும் இல்லை. எங்கடா போறீங்க? எங்கே போறீங்க? அப்படி பேசிட்டே அவன் உங்களை பார்க்க வரும்போது கீழே ஒரு கன் இருக்கு, ஸோ அதை எடுத்து ஷூட் பண்ணலாம். வரும்போது அந்த லீடர் அலர்ட் ஆயிட்டான். அடுத்த செகண்ட் விய ஷூட் பண்ணிட்டான். காதுல கை வச்சுட்டீங்க. தேம்பி அழ டம்முன்னு கீழே விழுந்துட்டான். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு புல்லட் போட்டிருக்கும், அகைன் இன்னொரு புல்லட். அவன் இந்த மாதிரி புல்லட்லாம் உடம்புல வாங்கியிருப்பான். அவனுக்கு அது பெருசா தெரியல அப்படின்னாலும் உடம்புல இருந்து ரத்தம் போயிட்டே இருக்கு. நீங்க தேம்பி அழ அவன் வாயிலிருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. எறும்புறான். பொண்டாட்டி ஒன்றாகாத, போயிடலாம். அவனை பார்க்குறீங்க, அவனால நிற்க முடியல, தெரியுது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் பயமா கேட்கறது போகணும். டாலே இதுக்கப்புறம் அவனால முடியாதா? அவ உயிரோடு இருந்தாலும் பணம் கொடுப்பாங்க, செத்து போயிருந்தாலும் பணம் கொடுப்பாங்க. எனக்கு மணி வருது கன்ஃபார்ம். நீ என்ன பண்ற? ஏன் கூடவே வந்துடுற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பேசிட்டு இருக்க. ஜம்ப் எடுத்த ஃபேஸ்ல ஒரு பஞ்சு வச்சு அவன் கையில இருக்க கண்ணை வாங்கி ஒரு 1 செகண்ட் அப்படி கூட இல்லை, அந்த ஃபைட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டான்.
அவனுக்கு அவ்வளோ கோவம். உங்களை ஒரு மாதிரி பேசிருப்பான் இல்லையா, அந்த கண்ணில் இருக்க புல்லட் எல்லாமே அவன் உடம்புல இறங்குது. அவன் ஆல்ரெடி செத்துட்டான். ஆனாலும் ஷூட் பண்ணிட்டே இருக்கான். இந்த சவுண்ட் யானுக்கு கேக்குதா. வேக வேகமா ஓடி வரான். வழியிலலாம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. வரும்போது இருக்கான். நீங்க அவனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி சாரி. வயிறுல எல்லாம் பிளட் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டே இருக்கீங்க. நீங்க சொல்லும் போது நான் போயிருக்கணும்ல. அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்க அவன் கையை பிடிக்கிறான். அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ஆகல, உங்களுக்கு ஒன்றும் ஆக அவன் விட மாட்டான். அவன் உங்க ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்றான். அமைதி நின்று அவனை பார்த்துட்டு இருக்க. உண்டாட்டி உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருக்கு. அவன் அதை மைண்ட் பண்ணாம உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் உங்களை செக் பண்ணுறான். உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இதுலேயே உங்களுக்கு அவ்வளோ டச் ஆயிடுச்சா. அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் மேலே இருக்க பிளட்டு உங்கள் மேலேயும் வருது. ஒவ்வொரு பிளேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை பிடிச்ச கூட்டிட்டு வர, அந்த கில்லர்ஸ் எல்லாம் தாண்டி பேக் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அங்கே கூட்டிட்டு வந்து வீக்கு ட்ரீட் பண்ணலாம். அப்படி வரும்போது யான் வந்துட்டான். சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எப்படா வர? எப்போ உனக்கு அலர்ட் வந்தது? ஐம் சாரி சார். அவனை பார்க்குறீங்க. மேரேஜ் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் வீக்கும் மேரேஜ் ஆகும்போது அவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் புரியுது. அவனும் உங்களை பார்க்குறான். போகும்போது என்கிட்ட சொல்லி தான் போயிருப்பான், உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்க்குறான். உங்கள் 2 பேர் மேலேயும் பிளட்டு. சார் நீங்கள் சேஃப்ல? ஐம் சேஃப். என் பொண்டாடி கூட இருக்கும்போது நான் நல்லா தாண்டா இருப்பேன். தேம்பி அழுவுறீங்க. இல்லை, உங்களுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் அவனை பிடிச்சி தூக்கும் போது, மேம் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் எப்பவுமே போக மாட்டோம். ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்களா? அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்? இல்லை மேம், நான் எங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம குடோனுக்கு போயிடணும். குடோனுக்கா? இல்லை அங்கே ஜேக்கே இருப்பான், நான் வரமாட்டேன் சார். இந்த சுச்சுவேஷனில் இப்போதைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது சார். நோ நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரோட கிளினிக்கே போயிடுவோம் சார். அது ரொம்ப லாங்காக இருக்குது சார். பரவாயில்ல. இல்லை, ஹாஸ்பிட்டல் தான் போகணும். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவ்வளோதான். உங்களுக்கு அவ்வளோ பிளட் போயிருக்க. எனக்கு ஒன்றாக்காதடி அப்படி சொல்லிட்டு ஏன்னு பார்த்தா நம்ம டாக்டரோட கிளினிக்கே போகலாம். போகிறதுக்கு லேட் ஆகும், ப்ளீஸ். ஒரு நிமிஷம், இந்த புல்லட் மட்டும் எடுத்துறேன், கொஞ்சம் இங்கே வாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை புஷ் பண்ணி அங்கேயே உட்கார வச்ச அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த யானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். பயங்கரமாக கத்துறான். அவனுக்கு வலிக்குது. அந்த மாதிரி அவன் கத்திட்ருக்கான். ஒன்றும் இல்லை, வலிக்கும் எனக்கு தெரியும், வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அழுதுட்டே அவனை கேர் பண்ணுறீங்க. கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். அந்த பெயினில் அவனுக்கு மயக்கமே வந்துடுது. மெதுவாக கண்ணை மூட ஒரு சவுண்டு. எங்கே இருக்க? ஜேகே சார். சாருக்கு எப்படி தெரியும்? ஜெயோங் எங்கடா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? அப்படியே சொல்லிட்டு அவன் மொபைல் ஆன் பண்ணுறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் எங்கேயோ இருக்கான். மச்சான் எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வரான். நீங்கள் பின்னாடியே ஓடி வர, அவன் பின்னாடி காட்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. யான் அவங்க சிஸ்டரை பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெகே சாருக்கு கண்ணில் நிற்க பட வேண்டாம். ஏன், யார் அவங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இவரை ட்ரீட் பண்ணணும்ல. அவங்க அப்படி நீங்கள் அவங்ககிட்ட பேச அவன் அதை காதலே வாங்காம அப்படியே தூக்கிக்கிறான். என்னாச்சு? அவர் எங்கே கொண்டு போறீங்க? இங்கிருந்து கிளம்புறீங்களா? சரி, அவருக்கு எதுவும் ஆக்காதுல்ல? நீங்கள் கேட்டுட்டே அவன் பின்னாடியே போறீங்க. பட் அவன் காதலே வாங்காம தூக்கிக்கிட்டு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு வியோட மொபைல் கீழே விழுந்துருச்சு. நீங்க குனிஞ்சு அந்த மொபைல் எடுக்க போகும்போது எங்க போச்சு? இங்க தானே எங்கேயோ விழுந்துச்சு அப்படி சொல்லிட்டு கீழே தேடிட்டே இருக்கீங்க.
யான் அதுக்குள்ள விய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டான். நீங்க எந்த பக்கம் போனாரு? ஆமா, இங்க மொபைல் இருந்தது, எங்க காணோம் அப்படி சொல்லிட்டு நிறைய செடிங்க இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல உருண்டு விழுந்திருக்கும் போல. நீங்க தேடிட்டே இருக்கீங்க. யாங் மச்சான் எங்கடா இருக்க? ஜேகேவோட சவுண்டு, அந்த சவுண்டை கேட்கும் போதே பயமா இருக்கு. ஓகே, இவங்க வரும்போது இவன் அவரை தூக்கிட்டு போயிட்டானா? பட் இவங்க அவரை கொலை பண்ண வந்திருப்பாங்களா? அதனால தான் பயந்துக்கிட்டு அவரை தூக்கிட்டு போனாங்களா? பட் எந்த பக்கம் போனாங்க? நம்ம எப்படி இங்கேருந்து போவோம்? சரி, ஓகே, அவரை கிளினிக் கூட்டிகிட்டு போனா ஓகே தான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம போயிடுவோம் அப்படி திங்க் பண்ணிட்டு உங்க பேக் எடுத்துட்டு இருக்க கிட்ட கேட்குது ஜேகேவோட வாய்ஸை. ஜேகே அவ மொபைல் எடுத்து பார்க்குறான். வியோட மொபைல் இங்கே தான் எங்கேயோ இருக்கு. மொபைல் இல்லைங்க. அப்படி அவன் உள்ள தேடிட்டே வர நிறைய பேர் செத்து போயிருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தான் பயமா இருக்கு. வி நல்லா கூலா சிரிச்சுட்டே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா மச்சான், ஒரு ஆளையும் விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே தான் உள்ள வரான். இங்க உங்க அக்கா பயந்துகிட்டு வி சேஃபா ஒரு மரத்துக்கு நிக்க வச்சிருப்பான் இல்லையா, ஸோ அங்க போய் நின்றுட்டு இருக்கா. பிகாஸ் ஜேகே வந்துட்டான் அந்த பிளேஸ்க்கு. யார் பண்ணுங்க அப்படி நீங்க திங்க் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்க. தங்கச்சி வயன் அவங்க கூட இருக்கா அப்படின்னா அப்போ இவங்க எல்லாம் போலீஸா? நீங்க இப்படி திங்க் பண்ணிக்கிறீங்க. போலீஸை பார்த்து வி பயந்து போறானா? அப்போ வி ஏதோ பண்றானா? தங்கச்சி இருக்கானா? தங்கச்சி போலீஸ். அப்போ தங்கச்சிக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் போலீஸா? ஜேகேவை பார்த்து போலீஸ் நினைச்சுக்கிட்டீங்க. அவங்க முன்னாடி போய் ஹெல்ப் கேட்போம், போலீஸ் தானே நம்மள சேவ் பண்ணிங்கிறது கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி அவ தப்பா நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வரா. இங்க ஜேகே திரும்பி திரும்பி தேடினா இங்கதான் எங்கேயோ மொபைல் இருக்கு. அவனு போனுக்கு சிக்னல் காட்டுது. எங்கேயோ இருக்கு மொபைல, எங்க இருக்கு தேடுங்க. அப்படி காட்ஸை விட்டு தேட விட்டுறான். என்ன பொதுல போய் எங்கடா தேட சொல்ற? இதுக்கடா இங்க தூட்டிட்டு வந்தா, அதுவும் அவ்வளோ ஸ்பீடா டிரைவ் பண்ணிட்டு. இப்படி நீங்க குனிஞ்சு தேடிட்டு இருக்க சைட்ல திரும்பி பார்த்தா ஜியா, சாரி நானே தப்பா பண்றேன். என்ன சொல்றது புரிஞ்சுக்கோங்க உங்க அக்கா. இவ இவ இங்க என்ன பண்றா? அதுவும் உடம்புல பிளட். வயன் என்ன பார்த்துட்டியா? அப்படி அவ பேசிட்டே உங்கள்கிட்ட ஓடி வரா. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜேகே ஒரு சைக்கோ, உங்களுக்கு தெரியும். கார்ட்ஸ் எல்லாரையும் அங்க ஏதோ கார் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு சார், அங்க கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யான் விய தூக்கி அதுல போட்டிருப்பான். ஸோ அங்க கார் இருக்கு, நீங்க பார்த்துட்டு ஜேகே கிட்ட சொல்றீங்க. ஜேகே அந்த காரை பார்த்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படி நீங்க மட்டும் போகாம ஜியா வரா இல்லையா, அந்த பக்கம் ஓடுறீங்க. அவ உங்ககிட்ட ஓடி வரா. வயன் அப்படி அவ கத்திக்கிட்டே வரும்போது அவ வாயை புத்தி ஷூ அமைதியாரு, இங்க என்ன பண்ற? என்னாச்சா? என்னடி இதா என்ன பண்ணிட்டு இருக்கு ஜியா நீ? இல்ல உங்க போலீஸ் டீமோட. போலீஸோ? நான் வந்திருக்குது போலீஸ் டீம்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்படி சொல்றது தெரியலையே. இங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. யான் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஜேகேவும் அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். ஜேகே பின்னாடி கார்ட்ஸ் எல்லாம் போறாங்க. ஜேகேக்கு இப்போ நீங்க மைண்ட்லயே இல்லை. நீங்க ஜியாவை அங்கிருந்து சேவ் பண்ணி வீட்டுக்கு போலாம். வா, அங்கிருந்தும் வீட்டுக்கு வரீங்க. ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல. உங்களுக்கு வி எப்படி இருப்பான் அப்படி மைண்ட்ல ஓடுதா? உங்க தங்கச்சிக்கு ஜேகே எதுக்கு இங்க வந்தான்? என்ன அட்டம்ப்டா இருக்கும்? யாரு இவனுங்க செத்து போயிருக்கானுங்க? இது சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமா? ஐயோ, மண்டையில எதுவுமே ஏற மாட்டேங்குதே. அந்த ஆளுக்கு கால் பண்ணா ஃபர்ஸ்ட் அவன் பொண்ணு எங்கன்னு தான் கேட்பான். என்ன ரீசன் சொல்லுவோம்? இந்த பொழப்பத்துல நீங்க ரெண்டு பேரும் வீட்டுல படுத்துட்டு இருக்கீங்க.